பைரவி, நீதான் உங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும். வந்து பண்ணுமா. இந்தாங்கோ, இந்த அட்சதை எடுத்துக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா தீர்க்காயுசா சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு பொண்ணையும் வந்து அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண சொல்லுங்க. என்ன எல்லாம் அதிர்ச்சியா பாக்குறேன்? இங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு பொண்ணு தான், அது பைரவி மட்டும்தான். என்ன சொல்றேன்? பைரவிக்கு மூத்தவா சிந்து இருந்தாளே, அவ எங்க? சிந்து தன்னோட பொண்ணே இல்லைன்னு சத்யராஜ் அண்ணனே தலைமொழிகிட்டாரு. இனிமே அந்த சிந்துவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சாமி, என் அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு முறை செய்ய வந்திருக்கேன். ஏய், அங்கே நில்லு. எங்க குடும்ப ஃபங்க்ஷன்ல நீ கலந்துக்க கூடாது. போங்கிறது. நான் தான் உங்களுக்கு மூத்த பொண்ணு. முறையா உங்களுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை செஞ்சுட்டு போயிடுவேம்மா. நீ எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம். இடத்த காலி பண்ணு. போ. ஏய், அதான் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க நின்னு நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போ. என் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய முறையை நான் செஞ்சுட்டு தான் போவேன். என்ன செய்ய வேண்டாம்னு சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்பா, உங்க கோவம் நியாயமானதுதே. நீங்க என்ன மன்னிக்க வேண்டாம். ஆனா ஒரு புள்ளையா உங்களுக்கு செய்ய வேண்டிய முறைய நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அதுக்கு அனுமதி தாங்கப்பா. அக்கா, என்னக்கா இது? நான் அவளை போக சொல்லிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு திமிரா பேசிக்கிட்டே இருக்கா. அண்ணன், சிந்து இந்த விழால கலந்துக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி அவ கலந்துக்கிறான்னா நான் இங்க இருந்து போயிடுவேன்.
மா அன்னபூர்ணி, அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதம்மா. எனக்கு உன்னோட உறவு தான் முக்கியம். சிந்து எனக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு இந்த ஊரே என்னை பார்த்து சிரிக்குதுன்னா அதுக்கு காரணம் இவதான். நான் இவளை ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன். இவளுக்கு எந்த உரிமையும் தர மாட்டேன். சிந்து, நீ இந்த ஜென்மத்தில் மட்டுமில்ல, எந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பிள்ளையா பிறந்துடக்கூடாது. நீ எனக்கு பிள்ளையே கிடையாது. இந்தா வைதையை மட்டும்தான் எனக்கு பிள்ளை. அதான் உன்னை பெத்தவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னும் நிக்கிற? எடுத்த காலி பண்ணிடி. அப்பா, நான் செஞ்சது பெரிய தப்புதேப்பா. அதுக்காக என்ன முழுசா வெறுத்து ஒதுக்குனா எப்படிப்பா? எனக்கு யாருமே இல்லை. தயவு செஞ்சு நான் கொண்டு வந்த சீரை ஏத்துக்கங்கப்பா. மகா, சிந்து இங்க இருந்து வெளியில அனுப்பு. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. என்னடி பாக்குற? சொல்றேன்ல, போடிங்க. டாக்டர், நீ ஏன் டாக்டர் சும்மா நிக்கிற? நீயாவது என் அப்பா அம்மா கிட்ட சொல்லு. வாயை திறந்து ஒரு வார்த்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லு டாக்டர். என்னடி டாக்டர் அது இதுன்னு? டாக்டர் சொல்லு டாக்டர். அம்மா, டாக்டர் போடி. என்னடி முறைக்கிற? ஒழுங்கு மரியாதையா நீயே வெளியே போயிட்டேன்னா உனக்கு நல்லது. அப்புறம் நான் ஆளுங்களை வச்சு துரத்துற மாதிரி ஆயிடும். அசிங்கப்படாம போயிடுறியா? சி, போ. மாமா, சிந்து சிவாவை சின்ன வயசுல இருந்து நேசிச்சதுனால தான் அன்னைக்கு அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. அதுக்கான தண்டனையும் இப்ப அனுபவிச்சுட்டு தானே இருக்காங்க. என்னதான் நீங்க கோவத்துல சொன்னாலும் சிந்து உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? உங்களுக்கு செய்ய வேண்டிய முறை தானே மாமா, அதை மட்டும் அவங்க செஞ்சுட்டு போயிட்டுமே. என்னக்கா, நீங்க இங்க இருக்கும் போதே ஆறுமுகம் பேசுறான். இது நாள் வரைக்கும் ஆறுமுகம் உங்க வார்த்தையை தாண்டி பேசினதே கிடையாது. ஆறுமுகம், சிந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு முறை செய்யணும்னா நான் இங்க இருந்து வெளியில போயிடுறேன். மாமா, ஏமா இப்பெல்லாம் பேசுற? இந்த பாருமா, இது ஒன்றும் தினம் தினம் நடக்கிற விழா இல்லம்மா. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்கிறது. இதுல சிந்து கலந்துக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? நீ வாயை மூடிட்டு நில்லுடா. இன்னொரு வார்த்தை நீ பேசுனா அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். தங்கச்சி, மாப்பிள்ளை நீ ஏமா கோச்சுக்கிற? மாப்பிள்ளை மனசு வெள்ளந்தின்னு உனக்கு தெரியாதா? சிந்து பண்ண துரோகத்தை அவர் பெருந்தன்மையாக மன்னிச்சு தான் இப்படி பேசுகிறார். ஆனால் அவள் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. இந்த சத்யராஜ் ஒரு தடவை முடிவு எடுத்ததான் சிந்து இனிமேல் எங்களுக்கு பிள்ளையே கிடையாது.